தூக்கம் வந்தா தூங்கிருங்க. நேத்து இரவு தூங்குனீங்களா? தூங்கணும் ஐயா. ம். காலையில காலையில 4:30 5 மணிக்கு வந்தீங்களா இல்லையா? வந்தேன் ஐயா. நீங்க வந்தீங்க. அப்புறம் இவர் வந்தாரு. யாரு அவரு? பொறியாளர் சுந்தர் வந்தாரு. அவரு ஒரு இன்ஜினியர். இதுக்கு ஒரு இன்ஜினியர் போட்டிருக்கேன் பாருங்க. இன்னொரு இன்ஜினியர் படம் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா இல்லையா? என்ன ஐயா? இன்னொரு இன்ஜினியர் எங்கிட்ட கடுமையான சக்கரை நோய் மூட்டுல இருந்து வந்தவர். இந்த திருமாறன் ஐயா. திருமாறன் இல்ல, இன்ஜினியர் அவரு. பிடபிள்யூடி இன்ஜினியர், பிடபிள்யூடி இன்ஜினியர். ஐயா சரிங்க. ஹைவேஸ் இன்ஜினியர். இவர் வந்து சுந்தர் வந்து பிடபிள்யூ இன்ஜினியர் வந்து ஹவுசிங் போர்டு. சரிங்க. இன்னொரு ஹைவேஸ் இன்ஜினியர். அவர் காலை ஓடிட்டு இருக்கு பாருங்க. அதுல பேரெல்லாம் இன்னும் போடல. சரிங்க. அது அது 3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது அது. இந்த வீடியத்துக்கு போட்டு விட்டேன். அவர் வந்து கடுமையான எல்லாம் ட்ரக் அடிக்ட் தான். எல்லாம் ஆகாரம் அடிக்கிட்டு நோய் வந்து எல்லாம் இருந்தவங்க. அந்த இந்த போட்டிருக்க யூடியூப்ல பார்த்துட்டு யூடியூப் உங்களுக்கு வருமா? யூடியூப் லிங்க் இருக்கிறீங்களா? வரும் ஒரு லிங்க்ல இருக்கேன் ஐயா, லிங்க்ல. அப்புறம் அதை பார்த்துருக்கணுமே, வந்திருக்குமே. நீங்க ம். பார்க்க யூடியூப் பார்க்கல நீங்க. காலைல இன்னைக்கு அவன் சோர்வை படுத்துட்டேன் ஐயா. சோறை வந்து பார்க்க வேணா, எடுத்து பார்க்கணும் இல்ல. பாக்குறேன் ஐயா, பாக்குறேன். வாட்ஸ்அப் பார்த்துறீங்க, வாட்ஸ்அப் போட்டா பார்த்துறீங்க. ஏதோ ஒருத்தரையும் காணும் பாரு. தூங்குறாங்களே தெரியுது பாருங்களேன். சரி. உங்கதான் புத்தகம் வந்துருச்சுன்னு வரல. நீங்க ஞாயிற்றுக்கிழமை வராதுன்ட்டாங்க ஐயா. நாளைக்கு தான் வருதுன்னு எனக்கு தெரியல. புத்தகம் வந்து சேர்ந்துருச்சா? இன்னும் வரல ஐயா, வரல. என்ன பண்ருட்டி இத்தனை வந்தது நாள் திருப்பி விழுப்புரம் போய் திருப்பி நெய்வேலிக்கு அனுப்பிச்சு விடுறோம்னாங்க ஐயா. பண்ருட்டி இப்ப எது உங்களுக்கு பத்தாம்? விழுப்புரத்துல நெய்வேலி இருந்து நெய்வேலி பண்ருட்டி. டவுன் நெய்வேலி தான் ஐயா பக்கம். இத்தனை நாள் ஆகுதா இதுக்கு? ஆ? ஆமா ஐயா. என்ன போஸ்ட்ல போடுறதுக்கு 2 நாள் வந்திருக்க மாதிரி தெரியுது. ஆமா ஐயா. போஸ்ட் தான் வந்துடும். போஸ்டல் போட்டாவே இமெயில போட்டிருந்தா இது ஸ்பீடு போஸ்ட் போட்டிருந்தா வந்திருக்குமே. ஸ்பீடு போஸ்ட் அது 3 நாள் வந்துருக்கு. நாள் ஆகும். அது 3 நாள் ஆகும். அதே சென்னையா இருந்தா உடனே போயிரு. சென்ட்ரல் சிட்டி நீங்க இது கிராமமா நீங்க? ஆமா, கிராமம் ஐயா, கிராமம். அல்ல எங்க அந்த அட்ரஸ் கிளம்புனா டவுன்ஷிப் தான் ஐயா வரும் எப்பயும். டவுன் அந்த நெய்வேலி டவுனுக்கு பின்கோடு. வந்துட்டேன். ஆ. நெய்வேலி வந்தா நாங்க பக்கத்துல வாங்கிப்போம். ஆனா இப்ப பண்ருட்டில இருந்து போன் அடிச்சாங்க ஐயா. அப்ப புத்தகம் இது பார்சல் வந்துருச்சு, புத்தகம் வந்துருச்சு இல்லையா? புத்தகம் பண்ருட்டி வந்துச்சு, இன்னும் நம்ம நெய்வேலி கைக்கு வரலையா. ட்ராக்கிங் பார்த்தா கண்டுபிடிச்சா? ட்ராக்கிங் பாரு, ட்ராக்கிங் இருக்குல்ல பாருங்க. சரிங்க, பாக்குறேன். அது புத்தகம் வந்துருச்சு, உங்க இடத்துக்கு வரல. ஏன்னா இத்தனை நாள் 5 ஆமா. நாள் ஆகுது. 24, 24, 25, 26, 27, 28. இன்னைக்கு என்ன 28 தானே இன்னைக்கு? ஆமாய்யா, ஆமாய்யா. 4 ரைட்டு. நாள் ஆகுது. ம். 2 மணி நீர் மருத்துவ வகுப்புக்கு நீங்க வரலாம்.
சரி. எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அஷ்டாங்க ஐயா யோகத்தின் இப்போ ஆ இப்போ இந்த லெஃப்ட் சைடு கை கொஞ்சம் வளவலன்னு இருக்கு மாரி இருக்கு. ஆ அதுக்கு இந்த ஏற்கனவே இந்த எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அது செய்யலாமா ஐயா? அதெல்லாம் தேவை, தூக்கி ஓரமா போடுங்க. சரிங்க சரிங்க. அதெல்லாம் எதுவும் செய்யாது. ஏன் செய்யல அப்புறம் அதெல்லாம் சொல்லி ஏன் நடக்கல? அவங்களுக்கு இந்த அறிவியலே தெரியாதுங்க. உடல் இயக்கமே தெரியாது. காட்டுமிராண்டி உடல் இயக்கமே தெரியாது. காட்டுமிராண்டிகள் என்னது? உடல் இயக்கமே தெரியாது. தமிழர்களுக்கே தெரியாத பொழுது அந்த அந்த காட்டுமிராண்டிக்கு என்ன தெரியும்? தமிழர்களுக்கே இந்த அறிவியல் கிடையாது. சரிங்க. இந்த அறிவியல் இப்பதான் வருது. வந்து கால் நூற்றாண்டாச்சு. எத்தனை? 4 நூற்றாண்டு. கால் நூற்றாண்டு ஆகி இன்னும் வேகமா பரப்பு. மீடியா இருக்கிறது பரவுது, இல்லைன்னா பரவாது. இந்த மீடியா வந்து நாங்க பயன்படுத்திக்கிறோம். அதனால இது தமிழர்களுக்கு தெரியாத வரைக்கும் யாருக்கும் தெரியாது. தமிழர்கள் வந்து சரி. தமிழர்களுக்கு வந்து 1 கோடி பேராவது செய்யணும். 1 கோடி பேராவது செய்யணும். 1 கோடி பேரை செய்யணும். 1 கோடி பேர் செய்யணும். ஆகாரத்தை நிறுத்தணும் எல்லாருமே. ஆகாரம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல ஆகாரம் தேவையில்லைங்கிற அறிவு ஏன் வரல உங்களுக்கு? 16 வயசுக்கு மேல நிறுத்திடணும். நிறுத்தணும். இப்ப உணவு பழக்கம் மரணம் வரும். அதான் மரணத்துக்கு தான் நீங்க தயாராயிட்டீங்க. மரணம் தான் இது சரி செய்யல. பண்ணதான் வந்திருக்காங்க. இது இன்னைக்கு செய்யல, நீங்க மரணம் தான், சாவு தான். இது நீங்க செய்யல சரி அப்படின்னா பண்ணி செத்துத்தான் தீரணும். நீங்க சாவறது ஏங்க எல்லாரும் செத்துத்தான் இருக்காங்க. ஆமாய்யா ஆமாய்யா. அப்புறம் நீங்க சாவுல இருந்து தப்பிக்கணும். ஜீரநீர் நிறுத்தணும். என்னது? சீரநீரை ஜீரநீர் தான் நிறுத்தணும். அந்த நிறுத்தறதுக்கு அது 1 வருஷம் ஆயிரும். 1 எதுக்கு வருஷம் ஆயிடும். எதுக்கு 1 வருஷம்னா, ஏற்கனவே 40 வருஷமா தின்றுருக்கீங்களா, அதெல்லாம் வெளியே எடுக்கணும். எடுத்தா அந்த உடம்ப உள்ள காமா கதிர் உள்ள போகணும், நைட்ரஜன் உள்ள போகணும். நைட்ரஜன் போயிட்டு தான் இருக்கா. நைட்ரஜன் போனங்கிறது நம்ம நல்லாயிட்டு இருக்கு. எடை எவ்வளவு குறைஞ்சிருக்கு? இடம் 60 வந்துச்சுயா. அது 3 கிலோ குறைஞ்சிருக்கு. எப்ப பாத்தீங்க? காலைல பார்த்தேன்யா. எப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தீங்க? 60 இருந்தீங்களா? அன்னைக்கு பார்க்க ஒரு 2 நாளைக்கு பார்க்கும்போது 62 இருந்தது ஐயா. ஆ, இப்போ 60 ஆயிருக்கு. இன்னும் குறையணும். 50 கிலோ, 48 கிலோ குறையணும். எத்தனை? 48 கிலோ. 48 கிலோ. நான் சொல்றேன், உடம்பு தான் முடிவெடுக்கும். என்னது? உடம்பு தான் முடிவு எடுக்கணும். ஆமா. என்னுடைய மாணவருக்கு 63 கிலோ இருந்தது. 48 கிலோ கொண்டு நிறுத்தினேன். 63 கிலோ என்ற மாணவன், முதல் இளங்கோவன் பேரு, இங்க இருக்காரு பாரு. ஓ ஆ, தெரியுதா? தெரியலையா, அந்த விரல் வரைக்கும் தான் தெரியுது, கேமரா தெரியல. இது பாரு, இவர் மாணவர். சரிங்க சரி. இவரே என்ற மாணவர். இது முதல் இவருக்கு வந்து 63 48 கிலோ வந்து இப்ப வந்து சாப்பிட்டு பெருத்துட்டாரு. இதெல்லாம் என்ற மாணவர் தான். என்னது? மாணவர்கள். இல்ல, வெளிநாட்டுக்காரன் பாருங்க. ஏன்னா வெளிநாடு, இங்கிலாந்து, லண்டன் லண்டன் ஓ லண்டன் மாணவர். இவங்க லண்டன் பாருங்க, வெளிநாட்டு நிறைய இருக்காங்க. பாரு, இவன் பாரு, இவன் லண்டன், இவன் அமெரிக்கா. என் பொண்ணே கொடுக்குறான் அமெரிக்காவன். இவன் லண்டன். நிறைய இருக்காங்க பாரு. இங்க நார்வே, ஸ்வீடன் நிறைய இருக்கானுங்க. இங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இவன் அர்ஜென்டினா. அர்ஜென்டினா என்னது? அர்ஜென்டினா. அர்ஜென்டினா. ம் சரி, அர்ஜென்டினா. இது லண்டன். இதே நான் வெங்கடேசன் கிளாஸ் எடுக்கிறாரு. ஓ இதே என்னோட முதல் மாணவர். இவருக்கு 63 கிலோ இருந்து 48 கிலோ வந்தது. இவரு ஐஐடி இன்ஜினியர், செராமிக் இன்ஜினியர். மண்டையில ஏற மாட்டேங்குது. யாருக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது? மண்டையில சிங்கப்பூர். ஏற மாட்டேன். இவர் சிங்கப்பூர். சுந்தர். சிங்கப்பூர். உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அதை தொட்டு வாங்க. கூகுள் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அதில் வாங்க. வணக்கம். வணக்கம், தமிழ் பிரியாவா? உங்களுக்கு இந்த கூகுள் மீட் அனுப்பிச்சிருக்கேன், தொட்டு வாங்க. சரி, அப்புறம் பேசலாம். என்ன வகுப்பு நடந்துட்டு இருக்கு. எல்லாம் நோயாளிகளா வந்திருக்காங்க. எல்லாம் கடுமையான நோயாளிகள் எல்லாமே.
அந்த என்னுடைய மாணவர்கள் நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, நோயாளிகள் தீர்ந்துட்டு இருக்கிறாங்க. பேரலிசிஸ் அட்டான் ஆனவங்க, அப்புறம் வந்து ரொமாட்டிக் வந்தவங்க, மசில் டிசார்டரு, சளி பிடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாமே நோய் தான். அப்புறம் நோயிலிருந்து விடுதலை அடைகிறது தான். வாங்க, எல்லாம் உங்களுக்கு பேசி அனுப்பிச்சிருக்கேன். வாங்க மேடம், உங்களுக்கு கூப்பிட்றேன் நான். சரிங்களா? அந்த இவங்க கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி ஹோமியோபதி டாக்டர் அவங்க வர்றீங்கிறாங்க. சரி சரி அவங்களுக்கு 1 மாசம் தான் சொல்ல, எல்லாத்துக்கும் ஒரே மாசம் தான், இதுக்கு மேல கிடையாது. ஸ்வீடன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். ஸ்வீடன்ல வந்து பேசிட்டு இருக்கிறேன். இந்த நம்ம மிஷின் சம்மந்தமா பேசிட்டு இருக்கிறேன். ஆமா, அவங்க இப்ப செஞ்சிருக்காங்க, ஒரு சாம்பிள் செஞ்சு பார்த்துருக்காங்க. ஆமா, இதை வந்து பேசலான் இருக்காங்க. அந்த ஸ்வீடன்ல வந்து பெரிய யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி தான் இந்த இப்போ நாம செய்யக்கூடிய தண்ணீரை எரிபொருளா கொண்டு வர்றது. எப்படி நம்ம தண்ணீரை 3ஆ கொண்டு வரோம், அதாவது நாங்க வந்து எனர்ஜி எங்கிருந்து இப்போ ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சாச்சு, நாளைக்கு வந்துடும், இதெல்லாம் படப்படன்னு வந்துடும் இது. ஏன்னா இந்தியா வந்து இந்தியா வந்து ரஷ்யாட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்குது. இந்தியா வந்து அந்த அரபு நாட்டுக்காரனை பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. மானக்கேடான படம். என்னது மானக்கேடான இவனுங்களை இவனை தற்கொலை பண்ணிக்கணும். இந்த பிரதமர்லாம் தற்கொலை பண்ணிக்கணும். யாரு கண்டுபிடிக்க தெரியலீங்க, அறிவும் இல்லைங்க. அவங்களுக்கு இயற்கை வளம் இருக்குங்க, என்ன வருதுங்க, நம்ம பிச்சை எடுக்கிறோம்ங்க. அப்புறம் என்ன வயிறுக்கு நீங்க அப்புறம் ஐஐடி வச்சிருக்கீங்க, ஐடி கலைச்சிட வேண்டியதானே. ஐஐடி என்ன மசூர் கொடுக்கறக்க வச்சிருக்கீங்க, ஐஐடி வச்சிருக்கீங்க. ஏன்னா ஐஐடி போகாதவன் கண்டுபிடிச்சி, ஐஐடி போகாதவன் கண்டுபிடிச்சி அடக்கிட்டான், சமையல் காசு கொண்டு வந்தாச்சு. அதெல்லாம் நீ கொடுத்தாலும் கொடுத்தா அவன் வியாபாரம் 50 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கான், சும்மா விட்டுருவான் அவன். பேடன்ட் வாங்கியாச்சு. எங்க சிங்கப்பூர்ல பேடன்ட் வாங்கியாச்சு. எங்க வாங்கியாச்சு? அங்கேயே விக்கலாமுங்க. அங்க போயிருவேன். எங்க போயிருவேன்? சிங்கப்பூரே போய் தொழிற்சாலை தொடங்கிடுவாங்க. ஆமா, அவன் சிங்கப்பூருக்காரனும் பிச்சை எடுக்கணும். யார்கிட்ட பிச்சை எடுக்கணும்? இந்த ராமனுங்கிட்ட பிச்சை எடுக்கணும். பேடன்ட் கொடுத்துட்டாவே அவன்கிட்ட தான் நீ பிச்சை எடுக்கணும். பேடன்ட் கொடுத்துட்டாவே அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவனே கொடுத்துட்டு அப்புறம் என்ன, அவனே வந்து என்ன பண்ணிட்டான், சிங்கப்பூர்ல பேடன்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் ஜெனியூனா இருப்பான். அந்த லஞ்சம் கஞ்சம் மயிறு மட்டும் எதுவும் கிடையாது. என்னது இந்த அரசியல் உள்ள பியூர் சயின்ஸா இருக்கணும். சயின்டிஸ்ட் ஒத்துக்கிட்டா ஓகேன்றுவான். சயின்டிஸ்ட் ஒத்துக்கிட்டா, இவன் சயின்டிஸ்ட் ஒத்துக்கிட்டானுங்கல்ல. இது வந்து டெல்லியில நடந்த மாநாடுங்க. டெல்லியில வந்து ஹைட்ரஜன் மாநாடு நடந்து அதுல எல்லாரும் எல்லா கம்பெனியும் போயிருக்குது, இவனும் போயிருக்கிறான். இவன் தனியாலாம் போகல. என்னது தனியா போகலைங்க, முயற்சியை பண்ணலைங்க. ஆமா, தனியா போனா ஒத்துக்க மாட்டான். இந்த மாநகட்டவனுக்கு ஒத்துக்க மாட்டானுங்க. அப்ப டெல்லியில் நடந்த மாநாட்டுல எல்லா அமைச்சரும் வந்திருக்கானு பாத்துருக்கானுங்க. மோடு முட்டி போய் குசு விடுறவங்க போற வந்துட்டானுங்க. அங்க எல்லாமே தின்னு போட்டு கீழே குசு விடுற மாதிரி ஹைட்ரஜன் குசு விட்டுருக்கான். ஹைட்ரஜன் குசு நல்ல மடக்கங்க டப்பு முடிச்சுது. இது ஹைட்ரஜன் கேஸ் தான், வயிற்றுல வர்றதும் கேஸ் தான், அதுவும் கேஸ் தான். என்ன இந்த கேஸ் அடக்க முடியாது, வெள்ளக்காரன் முட்டாங்க அடக்க முடியல, இவன் அடக்கிட்டான். அந்த காப்பி அடிச்சது கூட அவன் தான். இதே ஸ்பான்ச் தான் வச்சிருக்க பாரு. இதே ஸ்பான்ச் தான் கையில வச்சிருக்க பாருங்க. இது ஸ்பான்ச். என்னது இந்த பாஞ்சு பை, இது போற கோடிக்கணக்கான ஓட்டை இருக்கு. என்ன கோடிக்கணக்கான ஓட்டை இருக்கு. ஓட்டை எண்ணவே முடியாது. என்னது எண்ண முடியாது. இந்த ஓட்டை வந்து தாறுமாறா இருக்கு. நேரடி கணக்கு எது இருக்காது. இப்படி பார்த்து எதுவுமே தெரியாது. என்னது நேரடி ஓட்டை கிடையாது. இந்த குழஞ்சு இருக்கு. இது பூரா காத்து உள்ள அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரப்பர் செஞ்சு, இது ஒரு ரப்பர், பாலிமர் ரப்பர். இதை விட்டு காத்து உள்ள விடுவானுங்க. காத்து உள்ள விடும்போது அந்த ஓட்டையாயிக்குது. அந்த அந்த கூழ் மாதிரி இருக்கிறப்ப ஓட்டையாயிட்டு போயிடும். அவ்வளவுதான். இப்படித்தான் அவங்க பண்றாங்க. இதேதான் அவங்க பாலிமர்ல பண்றாங்க. இதை வச்சாலும் வேலை செய்யும், இதை உள்ள வச்சாலும் வேலை செய்யும். இது பாலிமர் தான், இதை வச்சாலும் வேலை செய்யும். இந்த ஸ்பான்ஸ் வச்சால அவன் வந்து டிசைன் பண்ணிட்டு அது எப்படின்னா 3D மாதிரி ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்கான். அந்த ஓட்டை இது தாறுமாறா இருக்குது. ஓட்டை இருக்கும், இதுக்கு தாறுமாறா காத்தடிக்கும். அது எப்படின்னா 3Dல கொடுத்து டிசைன் பண்ணி அதே ஒரே மாதிரி ஓட்டை பண்ணிட்டான். அப்படியே திருகி இருக்கு. அந்த ஓட்டைகள் உள்ள போறப்ப காத்த அந்த தண்ணி வேகமா உறிஞ்சி 2ஆ உடைச்சிடும். அயன்ஸ் வேகமா கடத்தும். அந்த ஸ்பான்ச் இல்லைன்னா இவன் பருப்பு வேகாது. அந்த ஸ்பான்ச் இல்லைன்னா எவன் பருப்பு வேகாது. அந்த ஸ்பான்ச், அது பேரு பாலிமர் ஸ்பான்ச். இது பாலிமர், இது ஃபோம். இது பேரு ஃபோம். இதுக்கு பேரு ஃபோம். ஃபோம்னா பஞ்சுன்னு அர்த்தம் தமிழ்ல. நமக்கு வந்து தமிழை மறந்தாச்சு இல்லையா? தமிழை மறந்து சுடுகாடு ஆயிட்டோம் நம்ம. எவன் தமிழ் பேர் வைக்கிற, எவன் தமிழ் படிக்கிறான் அவன். ஏங்க தமிழ்ல தான் இந்த மருத்துவமே இருக்கு. இது எல்லாரும் இந்த தமிழ் மருத்துவம் படிச்சாகணும். இதை விட்ட ஒரு வழியே இல்ல. இல்ல நோய் வந்து சாகிறதா மிச்சம். நோய் வந்து
சாகறதான் மிச்சம். நீ 1 கோடி எம்பிபிஎஸ், ஒரு 2 கோடி போட்டு எம்பிபிஎஸ் படிச்சாலும் சரி, இல்ல 50 லட்சம் போட்டு நீ பிஎஸ்எம்எஸ் படிச்சாலும் சரி, எவனும் தப்பிக்க முடியாது. எவனும் தப்பிக்க முடியாது. ஜீரண நேரம் நிறுத்தலன்னா மரணம் நிச்சயம். திருப்பி திருப்பி சொல்றேன், இப்பதான் காலேஜ் ஜீரண நேரம் நிறுத்தலன்னா மரணம் நிச்சயம். செத்தே ஆகணும் நீ அவனுங்க எல்லாருமே. எவனும் சோத்தத்தின் 16 வயசுக்கும் எவன் சோறு திங்கிறானோ அத்தனை பேரும் நோய்ப்பட்டு செத்தே ஆக வேண்டும். 16 வயதுக்கு மேல எவன் சோறு திங்கிறானோ, சோறு, இட்லி, தோசை, பூரி, பொங்கல், கறி, மீன், கோழி, முட்டை, கருவாடு, எவன் 3 வேளை தீவனா அவன் புடுத்து செத்தாக வேண்டும். இதுதான் இயற்கையின் சட்டம். நோய்வாய்ப்பட்டு தளர்ந்து போய் சாக வேண்டும். எப்படி? 47ஆம் பாடம் எடுங்க, எப்படி சாகும்னு எழுதியிருக்கேன் பாருங்க. 47ஆம் எப்படி சாக போறீங்கன்னு எழுதியிருக்கிறாரு பாருங்க. மரணத்தை பற்றி என்னது? எதை பற்றி? தலைப்பே மரணம். என்னது தலைப்பே? என்னது என்னது? மரணம். முதல்ல யோகத்துல தொடங்க மரணத்துல முடிச்சாச்சு. என் பொண்ணுக்கு தெரியும். என் பொண்ணு இப்ப நாளைக்கு போறப்ப அந்த பொண்ணு தான் படிச்சாங்க. நாங்க போய் கண்டத்தின அவனு செத்து போயிடுவான்னு சொல்லிட்டேன். கண்டத்தின சங்கு அங்கேயே ஊதிக்கிட்டேன் நான். சங்கு அங்க போனேன்னா சங்கு உனக்கு ரெடி அப்படின்ட்டேன். உனக்கு இத்தனை லட்ச ரூபாய் செலவு பண்ணி இருக்கிறேன், அங்க போய் தாறுமாற தின்ன மாவட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உலகத்தை காப்பாத்துறது உன்ற வேலை, கூத்தடிக்கிறது உன்ற வேலை இல்லை. என்னது கூத்தடிக்கிறது, கும்பா மருந்து, கிளப்புக்கு போறதெல்லாம் மறந்துடு. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. என்னது சயின்டிஸ்டா போறாங்க, எதுக்கு செய்யறாங்க? நாம போற சயின்டிஸ்டா இப்ப சம்பளத்துக்கு மட்டும் போனேன், அங்கே கொண்டே ஒரு சம்பளத்துக்கு மட்டும் எவன்ட்டையும் போக கூடாது. என்னது படிக்க போன ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க போற சயின்டிஸ்டா வந்து நிரூபிக்கணும். நான் சொல்றது எல்லாம் நிரூபிக்கணும். நீ வந்து நோபல் பரிசு வாங்காம திரும்பி வரக்கூடாது. நான் என்னது நோபல் பரிசு வாங்காம திரும்பி வரக்கூடாதுன்னு நான். உலகமா ஒன்ற வீடு, உலகமே ஒன்ற வீடு கண்டுபிடிச்சு உலகத்தை காப்பாத்துறத ஒன்ற வேலை. ஏன்னா உனக்கு சின்ன நீ சொன்னா கேட்பாங்க, நீ கல்லூரியில போற, காலேஜ்ல போற, நீ ப்ராஜெக்ட் பண்ண கேட்பாங்க, நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. நீ ஒண்ணு நீ நான் செய்ய மாதிரி இந்த 3 நம்பர் விளக்கு மட்டும் எரிய வச்சிரு, எனக்கு தானாவே அவன் கூப்பிட ஆரம்பிச்சிருவேன். எப்படா விளக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் தானாவே. இதை மட்டும் நிரூபிக்கலாம். இது பிளாக், இது மாதிரி கருப்பா போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி தான் உடம்புல இயங்குது, இந்த மாதிரி தான் உடம்புல இயங்கிட்டு இருக்குதுங்க. ஆமா, அதனால எங்க இருந்து ஒரு எனர்ஜி யாரு கொடுக்குறாங்க? நீங்க தான் திடுபடு தூங்கிட்டு இருந்தீங்கல்ல. விவேகானந்தருக்கு உடம்பு சரியில்லாத போல அதே வெள்ளக்காரன் வந்து கறி திங்க சொன்னான், மாட்டுக்கறி தின்றான்னா. அதே மாதிரி காந்தியடிகள் உடம்பு சொல்லப்போ அதே அந்த வெள்ளக்காரன் முண்டை வந்து மாட்டுக்கறி திங்க சொன்னா, மாட்டேன்ட்டாங்க. அப்ப மாட்டுக்கறி தின்னா நல்லாயிருமா? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கிட்ட சொல்றீங்க? அப்ப அந்த மாட்டுக்கறி தின்ன 2 பேரும் முக்கியமானவங்க. காந்தியடிகள் இந்த நாட்டுக்கு முக்கியமானவங்க, விவேகானந்தர் 2 பேரும் முக்கியமான. 2 பேர்த்திட்டு மாட்டுக்கறி திங்க சொன்னவங்க இந்த வெள்ளக்கார முண்டை, பண்ணி முண்டை. அப்படியே உங்க நாட்டுல இந்த புற்றுநோய் ஏண்டா வருது? எல்லாரும் பன்னிக்கறி திங்கிறவங்க தானே உங்க நாட்டுல. அப்படியே உங்க நாட்டுல புற்றுநோய் வருது? உங்க நாட்டுல ஏன்டா புற்றுநோய் வருது? பன்னிக்கறி திங்கிறவா, மாட்டுக்கறி திங்கிறவா, ஆட்டுக்கறி திங்கிற ஏன்டா இந்த நாட்டுல புற்றுநோய் இருக்கு நான் கேட்கறேன். சென்னையில வந்து கேன்சர் புற்றுநோய் ஸ்டடி சென்டரே இருக்குது, கேன்சர் சென்டரே இருக்குது. எல்லாரும் முன்னாடி மாட்டுக்கறி வச்சுட்டு சாப்பிட வேண்டியதானே எல்லாரும்? கேன்சர் சென்டருக்குள்ளே என்ன வச்சிருக்கலாம்? பீஃப் சென்டர் வச்சுக்கலாம், பன்றிக்கறி வறுவல், பன்றிக்கறி வறுவல், மாட்டு வறுவல், ஆட்டு வறுவல், குடல் வறுவல், முட்டை வறுவல், அப்புறம் ஹோட்டல் கடை வச்சு நடத்த வேண்டியதானே. கேன்சர் சென்டர் என்ன வெங்காயத்தை வச்சு நடத்துறீங்க? நீதான் மாட்டுக்கறி தின்னா கேன்சர் திங்க வேண்டியதானே. காலையில 3/4 கிலோ, சாயங்காலம் 1/2 கிலோ, சாயங்காலம் 3/4 கிலோ தின்னி சாக வேண்டியதானே. யாருட்டா போய் பேசுறீங்க? வெள்ளக்காரன் போய் பேசினா அப்புறம் இயற்கை உணவுக்காரன் போய் பேசுறான். அப்ப என்னதான் பண்றது? பணம் சம்பாதிக்கிற ஒரு எல்லாவே மானரோசம். கறிதான் திங்கிறீங்களா, வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? அப்போ எதுக்கு சொல்றோம்னா, அத்தனை வெள்ளக்கார முண்டை, அது விபச்சாரி முண்டைகள் சொல்றது நீங்க கேட்கறீங்களா? அதான் கேள்வி. அவன் கூத்தாடி பையா, அவன் வந்து வாய் ருசி என்னன்னே தெரியப்ப 24 மணி நேரம் வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்கிறீங்க, ஏன் சாகல? 24 மணி நேரம் வாய் மூடிட்டு இருக்கிறீங்கல்ல, அப்ப 24 மணி கழிச்சு ஒரு சைவ உணவு சாப்பிடுறீங்க, ஏன் செத்து போகலன்னு கேட்கறேன். ஏன் பசி உங்களுக்கு கொள்ளல? ஏன் சாப்பாட்டுல இருந்து சத்து இல்லைங்க, நேரடியா விண்வெளியில இருந்து சக்தி வருதுங்க, சத்து இல்லைங்க. அப்ப புரியுதா? ஆமாங்க. இது யார் தெரியுமா கொடுக்குறாங்க? இயற்கை கொடுக்குது. யாரு கொடுக்குறாங்க? நான் கொடுக்கறத நீ கொடுக்கறது இல்ல. எனக்கு மட்டும் உயிர் மேல ஆசை இல்லையான்னு கேக்குறேன். உங்க தின்னுட்டு நான் பிரியாணி தின்றத நான் இது வயிறு பார்த்தா தெரியாது? சோறு திங்கிறது வேற, ஆரோக்கியம் வேறங்க ஐயா. அன்னதானம் வேற, ஆரோக்கியம் வேற. அன்னதானம் வேற, ஆரோக்கியதானம் வேற. அப்ப இன்னைக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கிறேன்?
அன்னதானம் கொடுப்பது தவறுன்னு போட்டிருக்கிறேன். என்னது சரிங்க. காலையில பேசின வீடியோ அன்னதானம் கொடுப்பது தவறு, அன்னதானம் கொடுப்பது தவறு. இன்னும் அடுத்தது அன்னதானத்திலும் முட்டாள்தனம் போடுவேன். எப்படி போட்டாலும் உரைக்க போறது இல்ல, எப்படி போட்டாலும். உரைக்காம. அப்புறம் என்ன அன்னதானம் தவறுனா அப்புறம் என்ன? அன்னதானம் சாப்பிட ஆரோக்கியமா? நான் கேட்பேன், அன்னதானம் சாப்பிடுற போது ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது. என்னது ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது. அன்னதானம் சாப்பிடுறோம் பூரா ஆஸ்பத்திரிக்கு போக கூடாதுடா. அப்புறம் என்ன கேட்குற அன்னதானம் போடுறீங்க? ஏடா இந்தியா தமிழன் பிச்சை எடுத்துட்டு இருக்குதா? ஊருக்கு ஊருக்கு ரேஷன் கடை இருக்குது, ஊருக்கு ஊருக்கு ரேஷன் கிடைக்குது, 30 கிலோ அரிசி கொடுக்குது, எண்ணெய் கொடுக்குது, பருப்பு கொடுக்குது, வாங்கி தின்னுட்டு மூடிட்டு இருக்க வேண்டியதானே. என்ன அன்னதானம் போடுற? அன்னதானம் போடுறதால என்ன நோக்கம்னு கேட்க. அன்னதானம் போட்டு ஆரோக்கியத்துக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்க. அன்னதானத்தில் என்ன நன்மைன்னு கேட்கற. ஒரு மயிரும் நடக்காது. அப்படின்னா அன்னதானம் சாப்பிடுறோம் பூரா எங்க போகக்கூடாது? ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது. அன்னதானம் சாப்பிடுறவங்க பூரா புற்றுநோய் நல்லாகணும், அன்னதானம் சாப்பிடுற பூரா சக்கரை நல்லாகணும், 51 நோய்களும் நல்லாக வேண்டும். எத்தனை? 51 நோய்கள் வர மாட்டணும். நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். 51 நோய்கள் வரக்கூடாது, மரணமும் வரக்கூடாது. என்னது மரணமும் வரக்கூடாது, மரணமும் வரக்கூடாது. நீதான் அன்னதானம் மோட்சம் தருங்கிறீங்களா? அப்புறம் அன்னதானம் போடணும் மோட்சத்துக்கு போகணும் இல்ல? வள்ளலாருக்கு அப்புறம் எத்தனை பேர் மோட்சம் போயிருக்கீங்க? ஒருத்தர் இல்லைங்க. அப்புறம் என்ன அன்னதானத்தை போட்டு கெட்டிட்டு இருக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. யார்? அருள்பெருஞ்சோதி தனிப்பெருங்கள் பெரிய இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு ஈரோட்டுல. ஈரோட்டுல அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு அவர் டாக்டர். MS MD எல்லாமே அவரு. MBBS படிச்சாரு, அப்புறம் MD முடிச்சாரு, MS பண்ணாரு. MS ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட். அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு வகுப்பே நடத்தினாரு. அவரு புற்றுநோயிலும் சேர்த்தாரு. பேரு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. என்னதே அது சொன்னதை எடுத்துக்கலீங்களா? அப்புறம் சாப்பாடு 3 வேளையும் சாப்பிட்டா அப்புறம் புற்றுநோய் தான் வரும். அப்புறம் எதுக்கு நீ MS டாக்டர் வந்து வள்ளலார் பத்தி பேசிட்டு இருக்கிற? அது ஆன்மாவை கொண்டு போயிடலாமுங்க, உடம்ப விட்டுடலாம். ஆன்மா எங்க போயிடுச்சு? ஆன்மா எங்க போயிடுச்சு? புற்றுநோய் வந்து செத்து தானே போன நீ. நீ வள்ளலார் சொல்ற மாதிரி எந்த பின்பற்றி என்னை கூப்பிட்டு பாடம் நடத்தினேன், என்னை கூப்பிட்டு வகுப்பு நடத்தினேன், 1000 பேருக்கு வகுப்பு நடத்தினேன். கடைசியில் எப்படா செத்துன்னு கேட்டீங்கன்னா அருட்பெருஞ்சி பேர் தனிப்பெரும் கருணை. அவர் பேர் விஸ்வநாதன் நினைக்கிறேன். MD, ஒரு அருமையான மனிதர். விருதா விட்டுருப்பாரு. பார்த்தா MBBS டாக்டரு, MBS முடிச்சு அப்புறம் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் வேற. MBS முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மேல் MD படிக்கிறது, அதுக்கப்புறம் MS படிக்கிறது, சர்ஜன் படிக்கிறது எல்லாம். அதுல பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட். கடைசியில் மூட்டு வலி வந்து, முழங்காலி வந்து, என்னது மூட்டு வலி வந்து, முழங்காலி வந்து, புற்றுநோய் வந்து, சக்கரை நோய் வந்து, எல்லா இளவும் வந்து செத்து போனேன். இவர் தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. என்னது இதே புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்தாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. இதே புத்தகத்தை வாங்கி படிச்சவள் தான் ஒரு MBBS டாக்டர், அருமையான மனிதர். MBBS கூட கீழே MS டாக்டர். பேர் விஸ்வநாதன். பேர் விஸ்வநாதன். என்னமோ நீங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அந்த வாவிசி பார்க் போறீங்களா, பூங்காவுக்கு போறப்ப பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு, பெரிய கட்டடம், பெருசா அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு போர்டு போட்டிருக்கு. புள்ளையும் டாக்டர், அப்பனும் டாக்டர். எந்த டாக்டர் ஒன்றும் புடுங்க முடியாது. எந்த டாக்டர் உங்க அப்ப நோயை நீ நல்லது பண்ண முடியாது கூட, உனக்கு வந்த நோய் எனக்கு நல்லது பண்ண முடியுமா? உனக்கு ஏன்னா செத்து போனதுக்கு அப்புறம் விட்டு வாங்கணும். என்னது எப்ப ஒருத்தர் சாகறானா அதுக்கப்புறம் வாங்குவேன்னு சொன்னல மவனை. நீ கேட்டே நீ எனக்கு என்னவோ ஏதோ கொடுத்தாங்க, சித்தர்னு என்னமோ பேர் சொன்னாங்க. அப்பவே சித்தராது முத்தராது போயாட்ட வந்துருந்தாங்க. நான் சித்தரும் கிடையாது, முத்திரம் கிடையாது. நான் ஏதோ இருக்கிற பாடத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சித்தர்னா நான் மூடிட்டு இருக்க, வாய் மூடிட்டு அமைதியா இருக்கு. நான் பேசிட்டு இருக்கேன். சித்தர் வாய் மூடிட்டு இருப்பான், யார்ட்டையும் பேச மாட்டான். சித்தர்லாம் யார்ட்டையும் பேச மாட்டான், அமைதியா இருப்பான். அவன் கையில எழுதி காட்டிட்டு போயிடுவான், மௌனமா இருப்பான். நான் தான் கண்டபடி பேசிட்டு இருக்கிறேன். நான் எப்படி சித்தராக முடியும்? நான் என்னோட இந்த அரைக்கு வரையுமே சாப்பிட்டு இருக்கவனுக்கு புத்திமதி சொல்றதுக்காக நான் உளறிட்டு இருக்கிறேன். என்னை போய் சித்தர்னு சொல்றது, என்னை யோகிங்கிறது, நீங்களெல்லாம் அப்படிதான் கடுமையா பேசின போட வேண்டாம். நான் சித்தரும் கிடையாது, மயிரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது நான் பேசிட்டு இருக்கேன். நீ யார என்ன அளக்குறக்கு? திருக்குறளும் பேசுவேன், கடுமையாவும் பேசுவேன். எனக்கு என்ன ஸ்டூடெண்ட் 4 பேர் வயிற்று வழியில வந்திருக்கு, சக்கரமே வந்திருக்கு, 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி இருக்கு. அவனை வந்து வயிற்று வழி ஏதோ கொஞ்சம் அரைக்கு வரையுமே நல்லாக்கி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் நல்லா போச்சுன்னு சொல்றதுக்காக நான் கத்திட்டு இருந்தா, என்னை பண்பாளர் நீ ஏன் முடிவு பண்ற? நான் பண்பாளராமா? என்ன வெங்காயத்துக்கு என்ன முடிவு பண்ற? என்னுடைய வீடியோ, என்னுடைய சேனலு, என்னுடைய பணம் கட்டுறேன், என்ன மாசத்துக்கு 2000 ஃபீஸை கட்டுறேன், வீடு விட்டுருக்கு, எல்லாம் செலவு வேணும் பண்ணிட்டு உட்காந்து நான் எதுமா இது வச்சுக்கிட்டு 25 வருஷம் பேசிக்கிட்டு இருக்கேன். அரையும் குறையும் எதை கண்டுபிடிச்சி எதை கொடுக்கலான்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் விஞ்ஞானி, நான் கண்டுபிடிக்கிறவன். கண்டுபிடிச்சி எனக்கு இது வசதியா இருக்குது, ஈஸியாக உட்காந்து பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன ஜாலியாக உட்காந்து பணம் சம்பாதி. நீங்க போய் நாயா பாடுபட்டு 1 பைசா மிச்சமாக்குறது இல்லை. நான் இப்படின்னு சொல்லி கொடுத்தா பணம் வந்துடுது. இப்போ நாளைக்கு கூட 50,000 வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். அப்படி போக வேண்டியதானே? அப்படி வெங்கடேசன் சொன்னாரு, இதை விட்டா வேற உலகத்துல தொழிலே இல்லைன்ட்டாரு.
ஆக அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்து பணம் சம்பாதிக்கலாம். சரிங்க ஐயா. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது. அந்த நல்ல வழியில சம்பாதிச்சு நல்ல வழியில சம்பாதிச்சு இந்த மாதிரி யோகத்துக்கு போயிடணும். சரியா? அப்ப முதல் வகை மரணம் இது சொல்லி முடிச்சுக்கலாம், நேரமாச்சு. சரி, இது பரிபூரண யோகிகளுக்கு மட்டுமே ஏற்படுவது. இது கோடியில் ஒருவருக்கு மட்டும்தான் நடக்கும். யாருக்கு? கோடியில் ஒருவருக்கு. ஆமா, இப்ப சுத்தம் பண்றதே கோடியில் ஒருத்தர் தான். குடல் விளக்க இத்தனை பேர் பேசுறானுங்கல்ல, குடலை விளக்குறதே நான் மொத்தமாவே ஒரு 1000 பேர் தான் விளக்கிட்டு இருக்கேன். இப்ப அட் பிரசன்ட் ஒரு 10 பேர் விளக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இவங்க தான் அந்த அந்த நிலைக்கு போக முடியும். யாரு? யோக நிலைக்கு போக முடியுங்க. இந்தியா நம்ம உலகத்துல முதல் முயற்சியாக யோகிகளாக மாற்றுறது என்ற வேலை எழுதியிருக்கேன் பாரு. இந்த போர்டு பின்னாடி ஒரு போர்டு இருக்கு, மனிதனை யோகியாக மாற்றுவது திட்டம்னு போட்டிருக்கேன். அப்பவே வந்து 10 லட்சம் ரூபாய் ஃபீஸ் போட்டேன். அப்பவே 10 லட்சம். அது எப்படி வைரத்தை எப்படி மலிவா கொடுக்கறது? வைரத்தை எப்படியே மலிவா கொடுக்கறது? என்ன மூட்டு வலி நடக்கிற உங்க ஒப்பனிட்டு கிள்ளுக்கிறியா? வாஜ்பாய்க்கு மூட்டு வலி வந்து 10 கோடி செலவு பண்ணா அந்த மூட்டு வலி வந்து செத்தே போனா, நீ சும்மா மூட்டு வலின்னு சொல்லிட்டு 50,000 கொடுத்து எனக்கு மூட்டு வலி நல்லாதுன்னு கேட்ட எப்படி? வாஜ்பாய்க்கே மூட்டு வலி நல்லது பண்ண முடியல, அப்புறம் உங்களுக்கு எல்லாம் மூட்டு வலி நல்லது பண்ண முடியுமா? அப்புறம் எப்படி மொண்டி சேர்த்து போனேன்? மொண்டி பிரதமர் அவருக்கு தனியா பிளைட் வச்சிங்க, தனியா நேர கேரளா வந்தீங்க, தனியா ஆயுர்வேத காலேஜ் சேர்த்தனாங்க, தனியா அனுப்பிச்சு விட்டா மேல. நோய் வருது, அது எப்படி ஐயா? ஆமா, அம்மா அப்பா திங்கிறது தான். கண்டதை தின்னு பெக்குது இல்ல, அப்புறம் கண்டதை தின்னு பெத்தா அப்புறம் அப்படித்தான் இருக்கு குழந்தை. பாருங்க, இதெல்லாம் இயற்கை தான். இயற்கை சட்டத்தை புரிஞ்சா மட்டும்தான் இயற்கையான குழந்தை கிடைக்கும். அதான் வள்ளுவர் சொல்றாரு, பெருமவற்றில் யாமறிவதிலே அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல. முதல்ல சொல்றாரு, பெருமவற்றில் யாமறிவதிலே அறிவறிந்த பேரிலே சிறந்த பேரு பிறக்கும் பொழுதே குழந்தை அறிவாக இருக்க வேண்டும்ங்கிறாரு. பிறக்கும் பொழுது ஊனமா பிறந்துட்டது என்னடா அர்த்தம்? நீங்க பிறக்கிற அத்தனை குழந்தையும் ஊன குழந்தைதான், சடி குழந்தைதான், எல்லாமே ஊழதான், எல்லாமே ஊழ. சளி வர்றதுக்கு மேல குழந்தை வந்திருக்குது. என்னது? சளி வர்றதுக்கு மேல குழந்தை. சளியை பெத்து போடுறாங்க, வேற ஒன்றும் பெத்து போடுறது. எதை பெத்து போடுறாங்க? சளியை பெத்து போடுறாங்க. இதுக்கு மேல நீ ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்புறம் சளியை பெத்து போட அவன் சளியில் கொண்டு வச்சிடறான். அந்த சளி நல்லது. ஆமா, அழியத்தான் போகுது இந்த பூமி. இன்னைக்கு 1000 கோடி மீன் இப்ப ஒரு 100 கோடி வருஷம் இருக்கலாம். 100 கோடி வருஷம் சொல்றது அதிகம். இந்த 100 கோடி வருஷத்துக்குள்ள பூமி போயிடும். அதுக்குதான் நம்ம இப்பவே தப்பிச்சிடணும். இப்பவே, ஏன்னா இனிமேல் உங்களுக்கு ஆகாரமே கிடைக்காது. இல்ல மண்புழுவே செத்து போச்சு. மண்புழுவே யூரியா போடாம எப்படி வரும்? உரம் யூரியா போடாம எப்படி வரும்னு கேக்குறேன். யூரியா போட்டாவே நீ செத்தேன்னு அர்த்தம். யூரியா போட்டாவே அதுக்கு பேர் தான் பசுமை புரட்சி, மானங்கட்ட புரட்சி. என்னது? மண்புழு சாவடிக்கிறது பசுமை புரட்சியா? நம்மாழ்வார் கேட்டார்ல, எவனுக்கு புரிஞ்சுது? அந்த விஸ்வநாதனா என்ன ஒரு விஸ்வநாதன் என்ன இளவோ அவனுக்கு தான் பட்டம் கொடுத்தானுங்க. அவர் பசுமை புரட்சி நாயகராம. அப்புறம் ஏன்டா புற்றுநோய் சேர்த்து போன நீ? பசுமை புரட்சி நாயகன், பால் புரட்சி நாயகன் கடைசியில் எப்படா சேர்த்துன்னு கேட்டா மாறாடு போட்டு சேர்த்து போனான். அப்புறம் ஏன்டா அந்த அரிசி உன்னை காப்பாத்தல? கேள்வி கேட்போங்க, எல்லாமே கேட்போங்க. கடவுளே இருந்தாலும் கேள்வி கேட்போமே இல்லையா? அப்புறம் கடவுள் தானே என்ன கேட்க வைக்கிறாரு. இப்படி அப்படித்தான் நான் திருப்ப கடவுள் தானே என்ன கேட்க வைக்கிற. சொரண வரணும்னா செருப்படி போட்டாகணும். ஏங்க 64 கதையை பேசுவோம். 64 புராணத்துல எந்த சீடரையாவது பரிசோதனை பண்ணாம அந்த கடவுள் ஏத்திருக்கிறாரா? கதைப்படியே வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சித்திரவதை பண்ணி தான் ஏத்திருக்கிறாரு. பிள்ளைக்கறி கேட்டாங்க, எல்லா 63 அப்ப எல்லாம் சித்திரவதை பண்ணி, அதுதான் சொல்லுவாங்க, சித்திரவதை பண்ணி தானே செலக்ட் பண்ணணும். அதாவது லேப் டெஸ்ட், அதாவது மனிதனை சித்திரவதை பண்ணி டெஸ்ட் பண்ணி மேல வர்றதுக்கு அத்தனை டெஸ்ட் கொடுக்குறது. சயின்டிபிக்கா இப்படி இத்தனை தட்டுறது இல்ல. இதெல்லாம் இது பட்டை தட்டுறது. அத பட்டையில விட்டு தட்டுறது. இதே பட்டை தட்டாம சாறு புளிய முடியாதுங்கோ. மேல சாடாரு மேல ஏறி தட்டுவாரு, டக்கு தட்டி கிட்டி போட்டு முறுக்கிதான் சாறு வரும். பட்டை தட்டணும். என்னது? யாமார்க்கும் குடியெல்லாம் நம்மளை எஞ்சோம் வேண்டியதானே. ஆமா, நாமார்க்கும் குடியெல்லாம் நம்முடைய எஞ்சோம் இறப்பிலும் சொன்னதே நக்கீரன் தானே. நக்கீரன் தான் சொன்னா, நாமார்க்கும் குடிகளும் நம்மனை எஞ்சோம் அப்படின்னாரு.
குமரன் குருபரசாமி. இப்போ பிறக்கும் போது சந்தோஷப்படுவதில்லை, இறக்கும் போதும் பயப்படக்கூடாது இல்லையா? பிறக்கும் பொழுது பாருங்க, பிறக்கும் பொழுது நம்மளை கேட்காம பிறந்துட்டோம். ஆனா சாகும் பொழுது கவனமா இருக்க வேண்டாமா? எப்படி சாவு வருதுன்னு கேட்க வேண்டாமா? அதுதான் பேசுறோம். எப்படி சாவு வருதுன்னு கேட்க வேண்டாமா? அப்ப எப்ப நினைப்பு வருதோ 14-15 வயசு வரும் பொழுது எப்படி சாக போறோம்னு கேள்வி கேட்கணும். எப்படி அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா உனக்கு அப்பவே ஞானம் பிறக்கும். இங்கதான் உங்களுக்கு இட்லியும் தோசையும் போட்டு ஆச்சு அமுத்திட்டே இருக்கிறது. உனக்கு இட்லியும் தோசையும் கறி கூட ஞாயிற்றுக்கிழமை மேல கறி விட்டாட்டு உங்களை அமுத்த வேண்டியதானே போடுவா காடுது. காளிப்பன் கடைக்கு போக வேண்டியது, பழனிசாமி கடைக்கு போக வேண்டியது, நாடார் கடைக்கு போக வேண்டியது, பேர் வச்சுக்கிறது. பழனிசாமி கடைக்கு போ, நாடார் கடைக்கு போ. அவர் பெரிய சொர்க்கத்திலிருந்து கொண்டாந்து இது கொடுக்குறாரு, அமிர்தம் கொடுக்குறாரு. பாருங்க அது எத்தனை காலையில அப்படியே போய் பார்த்தனே, அப்படியே நிக்கிறானுங்க பிச்சைக்காரனால பை தூக்கி நின்றுட்டே இருக்கானுங்க. எலும்பு பார்த்துட்டே நின்று இருக்கானுங்க. அப்படியே டக்குனி வெட்டிட்டு இருக்காங்க. பைக்கை காரை போட்டு நிறுத்து அப்படியே நேர சொர்க்கத்துக்கே போறவனுக்கு. எங்க? ஆமா, சொர்க்கத்துக்கு டைரக்டா ஆட்டுக்கறி சாப்பிட்டா அப்படியே டைரக்டா சொர்க்கம். பாருங்க, அப்படியெல்லாம் அவங்கள போட்டு காய் அடிச்சு வச்சிருக்குது. என்ன பண்றது? இப்ப நடக்கலைங்க. இது ஆரம்பத்திலே ஏற்பட்ட கோளாறு. என்னது? அடிப்படையில் ஏற்பட்ட கோளாறு. இது 2000-3000 ஆண்டுகளாகவே இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றது 2000-3000 ஆண்டுகளா இருப்பதை நான் எப்படி அந்த மீடியா இருந்தங்கட்டு படார்னு கேக்குறேன். இல்லாட்டி நானும் புத்தகம் எழுதிட்டு கல்வி சாலையில உணவு முறை காலையில சோத்த போட்டு குழந்தைக்கு சாகடிக்கிறேன் நீ. காலையில இட்லி தான் இந்த குழந்தை உருப்பட மாடா நீ. தூங்கத்தான் இப்படி தூங்கிட்டு இருக்கு. அப்ப மொத்தத்துல எல்லாத்தையும் முட்டாளாக்கி விட்டானுங்க. குழந்தைகளுக்கு இயற்கை உணவு கொடுக்கணும். ஆமா, குழந்தைகளுக்கு காலையில இயற்கை உணவு தான் கொடுக்கும். அதை கூட முண்டம். முதலமைச்சர் முண்டமே காலையில அது பாருங்க, ஆக்சிடேஷன் ஃபுட்டு கொடு. நீ என்ன சொல்ற? டீகம்போசிங் ஃபுட்டை கொடுக்குற. நீ ஆக்சிடேஷன் ஃபுட்டு கொடுக்க, ஆன்டி ஆக்சிடேஷன் ஃபுட்டு கொடுக்கணும். குழந்தைகளுக்கு ஆன்டி ஆக்சிடேஷன் ஃபுட்டு கொடுக்கணும். அது அறிவட்ட முண்டமே. பழங்குடு, கீரை கொடு, காய் கொடு, கடலை மிட்டை கொடு. அதை கூட உணவா கூட அறிவட்ட முண்டமே. எவன்டா உனக்கு சொன்னா? பிச்சைக்காரா? மாநகரத்தை சூடு சொல்லணும். இல்ல படிச்சியா படிக்கலையா? இல்ல ஐஏஎஸ்ல புடிங்கிட்டு இருக்கானதான்னு கேக்குறேன். காலங்காத்தால ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டு கூட, இளநீ கொடு, கடலை கொட்டை கொடு, வாழைப்பழம் மிக்ஸ் ஃப்ரூட் கொடு. இதை பெரிய புடிங்கிறீங்களே, மிக்ஸ் ஃப்ரூட் கொடு. நாட்டு பழத்தை, கொய்யாப்பழம், வாழைப்பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழத்தை எல்லாத்தையும் போட்டு ஃப்ரூட்ஸா கொடு. குழந்தை செத்து போயிருமா? மத்தியானம் ஃப்ரூட்ஸா கூட குழந்தை செத்து போயிருமா? ராத்திரி ஃப்ரூட்ஸா கூட குழந்தை சாகுமான்னு கேக்குறேன். சாகுமா? அறிவட்ட குருட்டு முண்டமே. கார்போஹைட்ரேட் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு மலச்சிக்கல் வரண்டா, சடி வரண்டா முண்டமே. முதலமைச்சர் முண்டமே. இதுக்கு எத்தனை முண்டம் போடுறது? செய்ய மாட்டாங்க. நம்ம தனி மனிதனா திருந்துதானுங்க. புரியுதா? ஏன்னா எல்லாமே தப்பா போயிட்டு இருக்குது. ஒண்ணு இது அடிப்படையில் ஏற்பட்ட கோளாறு. நம்ம குழந்தைகளை சரி பண்ணி ஆகணும். குழந்தைகளுக்கு இயற்கை உணவு தான் வளர்த்தணும். என்னது இயற்கை உணவு? நீ வளர்க்கறது பூரா குசு விட்டுட்டு வளர்த்துட்டு இருக்கிற. குசு திங்கிறது கட்டது முறுக்கு கிருப்பி மிச்சரும் வாங்கி தின்னு கொடுத்துட்டு இருக்கிற. கடையில இருக்கிறது பூரா வாங்கி வித்துட்டு இருக்கிற. டிவியில வர்றது பூரா வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற. நீ அப்புறம் இந்த குழந்தை சாவாம என்ன பண்ணு? குழந்தைகளை இயற்கை உணவு வளர்த்து சொல்றாரு. எப்ப தாய்ப்பால் குடிச்சு மறக்குதோ, தாய்ப்பால் குடிக்கிறப்ப எந்த மாற்றம் செய்யக்கூடாது. தாய்ப்பால் குடிச்சு மறக்கிறப்ப 1.5 வயசுல பழத்தை வேக வச்சு கடைஞ்சி கொடுத்துட்டு வரணும். கொடுத்து 16 வயசு வரைக்கும் சுத்தப்படுத்தணும். 16 வயசு வரைக்கும் இயற்கை உணவுல வளர்த்தணும். கீரையில வளர்த்தணும். கீரை தான் மடிவு. கீரையில கடைஞ்சி கொடுத்துட்டே வரணும். அல்லது காயை வேவிச்சு கடைஞ்சி கொடுக்கணும். அல்லது பழங்கள் வேவிச்சு கடைஞ்சி கொடுக்கணும். பழம் சாப்பிட்றோம் பணக்காரன் தான் இருக்க முடியும். காய் சாப்பிட்றோம் கொஞ்சம், கீரை சாப்பிட்றோம் பிச்சைக்காரன் கூட வளர்த்தலாம். இயற்கை அடிப்படையில் இந்த வயிற்றுல ஜீரநீர் சுரக்கணும்னா அதை இழுத்து விடுறது காய்கறி தான். இழுத்து மலத்துல கொண்டு போயிடணும். அப்ப எனர்ஜி எங்க இருந்து வருது? நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. நைட்ரஜன் புரோட்டீனா மாறினால உங்களுக்கு மரணம் இல்லை. அது நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. காத்துல ஆக்சிஜன் எனர்ஜியா போகுது. உள்ள போய் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாயிருது. என்னது? நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடு அதிகமானதை நீ சாக மாட்டேன். இவர் நோபல் பரிசு வாங்கினாரு. உங்க உணவில் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா இருக்கும்போது பார்த்துக் கொள்ளுங்கனாரு. எவடா செஞ்சிருக்கிற? இந்தியாவில அறிவட்ட முண்டங்களா இல்ல அமெரிக்கால செஞ்சிருக்கிறீங்களா? அந்த நாதாரி முண்டமும் செய்யல, அந்த பிரிட்டிஷ் முண்டங்களும் செய்யல. அந்த நோபல் பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் வேற என்னடா செய்ய முடியும்? எப்படி நைட்ரிக் ஆக்சைடு சாப்பிடுறது, எப்படி ஃப்ரூட் சாப்பிட எழுதியே இருக்காங்க. என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. பிளாக்கேஜஸ் அடப்பு பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்லாமல, ஹார்ட் பிளாக்ங்கிற அறிவட்ட முண்டமே. ஹார்ட் பிளாக்னு அடப்பு வருது. அறிவுகட்ட முண்டங்களா அவன் காய்கறி சாப்பிட்டா பிளாக் போகுங்க. நீ அறுவை சிகிச்சை பண்ணா ஒரு மயிலையும் பிடுங்க முடியாது. என்னது?
அப்ப நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் புடுங்கிட்டு இருக்கிறாங்களா? அப்ப எதுக்கடா நோபல் பரிசு கொடுத்தீங்க? இவர் இதயத்தை மாத்தி புடுங்குறாராமா. நீ மாறுறப்பதான் செத்து போன குரியன் செரியன் என்ன இளவோ. அப்ப நீ அப்ப உனக்கு முன்னாடி நோபல் பரிசு வாங்கியிருக்க அவன் சாப்பிடறமா, நீ சாப்பிடவே இல்லை. அப்ப நோபல் பரிசு வாங்கிட்டு டாக்டர் உனையாற்ற எம்பிபிஎஸ் டாக்டர் தானே அவன் நோபல் பரிசு வாங்கியிருக்கானா இல்லையா? காய்கறி சாப்பிட்டு பழங்கள் சாப்பிட்ட அடப்பு எல்லாம் போயிருங்கிறான். அப்ப நீ என்ன மாறப்படிச்சு? அப்புறம் என்ன ஆபரேஷன் பண்ற அறிவிட்ட முண்டாமே? அப்ப உனக்கு முன்னாடி அப்ப நோபல் பரிசு கேவலப்படுத்தலையா? நீ நோபல் பரிசு கேவலப்படுத்துற மாதிரி தானே நீ? உனக்கு யார் அறுவை சிகிச்சை பண்ண சொன்னாங்க? உனக்கு முன்னாடியே நோபல் பரிசு வாங்கிட்டானே இல்லையா? அடப்பு நீங்க ஊருக்கு இதை சாப்பிடறான்னா அடப்பு நீங்களா எல்லா பிளாக்கும் போதும் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு எழுதுறான். நீ ஹார்ட் அட்டாக் இதயத்தை மாத்திட்டு இருக்கிற அறிவிட்ட மாட்டாமே பண்ணி முண்டோம். மானரசம் எல்லாத்துக்கும் மானரசம் இருக்கணுங்க. எல்லாத்துக்கும் இருக்கே இல்லையா? நெட்ல போய் பாருங்க. 1998 என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு பிளாக்கேஜஸ் இந்த ஆர்டரி. ஆர்டரி ரத்த குழாய். ஆர்டரி ரத்த குழாய். ஆர்டரி வெயின்ஸ் சொல்லுவாங்க. அதுல ஒரு நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் மானம் கட்டவனுங்க. நல்ல இருக்கிறத ஒரு ரத்தம் அதே போல நல்ல ரத்தம் கட்டுறது. இருக்கிற ஒரு ரத்தம் அது என்ன நல்ல ரத்தம்? அது என்றே கெட்ட ரத்தம்? அறிவு கட்ட முண்டங்களா? மானம் கட்ட முண்டங்களா? ஏண்டா இருக்கிற ஒரு ரத்தம் அதே போல நல்ல ரத்தம் பண்ணி பயிர்களை. அது நேரம் வேற. ப்ளூவா போறதெல்லாம் கெட்ட ரத்தம், சிகப்பா போற நல்ல ரத்தமா? எப்படி ஏண்டா உடம்புல இருக்கிறது ஒரு ரத்தம் தான்டா. சோறு திங்கிற முண்டங்களுக்குள்ள அறிவே வேலை செய்யாது. இதுதான் என்னது இவன் சொல்றான் பாருங்க. இது சொல்லி முடிக்க போறேன். இவன் சொல்றான் உங்களுக்கு எல்லாம் அடப்பு வந்துருச்சு, அதனால நோய் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன வந்துருச்சு? அடப்பு. இது 1000. இந்த அடப்புங்கிறத டாக்டர் அருணாடகர் அதான் சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் அடைச்சு போச்சுதாங்கிறாரு. இதைத்தான் நோபல் பரிசு வாங்குறானுங்க. இது வள்ளலார் சொன்னதுதானுங்க. ஏன் வள்ளலார் கீரை திங்க சொன்னாரு? அடப்பு எடுக்கிறதுக்கு தான். என்னது? ஏன் தேன் தண்ணி குடி சொன்னாரு? ஏன் தேன் தண்ணி குடி? தேன் தண்ணியே கடுப்பு தண்ணி என்ன நமக்கு தெரியாது சொல்றானுங்க. சூடு தண்ணிங்கிறாரு. சரி சூடு தண்ணி. அப்புறம் தேன் கலந்துக்கோ. சரி தேன் கலந்துக்கோ. அப்புறம் கரிசலங்கனிக்கரையை சாப்பிட்டுக்கோ. அப்புறம் முடிஞ்சு போச்சு, மரணம் இல்லையே. அப்புறம் அதை 3 மட்டும் நீங்க அன்னதானம் போட வேண்டியதானே? வரவங்களுக்கு கொஞ்சம் கருப்பட்டியுமே சூடு தண்ணியும் கீரையும் கொடுக்க வேண்டியதானே? கொடுத்து பாருங்க. வள்ளலாராவது வெங்காயமாண்டு போயிடுவான். என்னது வள்ளலாராவது ஒருத்தரும் போக மாட்டாங்க. சோறு போடலின்னா போக மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? வள்ளலாராவது வெங்காயமாவது விட்டுருவான். என்னது வள்ளலாராவது வெங்காயமாவது. அந்த ஆள் உடனே போயிட்டாடா. இனி சாம்பார் போடு, சட்னி போடு, பஜ்ஜி போடு, தயிர் சட்னி போடு, பாயாசம் கொடு, வடை கொடு, பீடா கொடு, கடையில் ஆளுக்கு ஒரு கோட்டரை கொடுன்னு கேட்பா. என்னது? ஆமா, இதெல்லாம் கொடுக்கணும். என்னங்கிறீங்க? அன்னதானம்னு சாதாரணமா நாங்க பிச்சைக்காரனா கேட்பான். நாங்க பிச்சை அன்னதானத்துக்கு நாங்க வரோம்னா எவ்வளவு கௌரவமா வரணும். நாங்க கையில கிஃப்ட் வேற கொடுக்கணும். கடைசியில போறப்ப எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுக்கணும். காயில் 100 பணமும் கொடுக்கணும். அதுதான் அன்னதானம். தானம்னா எல்லாத்தையும் கொடுக்கணும். தானம்னா அனைத்தையும் கொடுக்கணும். மாவட்டங்களே இந்தாடா ஆளை ஏமாத்துறீங்க நீங்க. அப்புறம் யமனுக்கு உயிரையும் கொடுக்கணுங்க. கடைசியில யமனுக்கு உயிரையும் கொடுக்கணும். யமனுக்கு சரி முடிச்சுக்கிறேன். என்ன சொல்றானா? ரா வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ். என்னது? ரா வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட். என்னது? ரா வெஜிடபிள் என்னங்க? நேரடி பச்சை காய்கறிகள். அப்புறம் சாலடுன்னு சொல்றான். என்னது சாலடு? சாலடு பை சொல்ற டாக்டர் அர்னால்ட். டாக்டர் ஃபெரிட் முராட் 1998 நோபல் பரிசு வின்னார். 1998 நோபல் பரிசு வாங்குறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? சோ ஈட் பிளண்டி. நிறைய சாப்பிடுங்கிறாரு. சோ ஈட் பிளண்டிங்கிறாரு. அப்படியே போட்டுக்க. நிறைய தின்றாங்கிறாரு. எதை? சாலட் நிறைய சாப்பிடு, ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டீங்கன்னா சோ ஈட் பிளண்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ரா வெஜிடபிள் டு வைடன் அண்ட் ரிமூவ் த பிளாக்கேஜஸ் ஃப்ரம் ஆர்டரி. அதாவது நீங்க நிறைய ஈட்டிங் பிளண்டி, நிறைய பழங்களும் காய்கறியும் அப்ப ரா வெஜிடபிள் சாப்பிட்டுக்கோ. இப்ப பழம் மட்டும் சொல்லல, வெஜிடபிளும் சாப்பிட்டுக்கோ. பழமும் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா அடப்பும் நீங்க விடும். அதனால ரத்த ஓட்டம் நல்லா ஆகும். நோபல் பரிசு வாங்கிட்டேன். என்னது? அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா உடம்பில் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகி விடுகிறது. அப்ப நைட்ரிக் ஆக்சைடு தனியா தனியா கிடையாது, உடம்பே தயாரித்துக் கொள்ளும். என்னது? அவன் சொல்றான், சொல்லி முடிச்சுட்டான். ஆகையினால
So eat plenty of fruits and raw vegetable to widen. Widen என்ன தெரியுமா? widen அகலமாக்குறது அர்த்தம். எது அகலமாக்கும்? உன்னுடைய அந்த குழாய் ரத்த குழாய் கொஞ்சம் விரிச்சு கொடுக்குங்கிறான். என்னது? சுருங்கி சுருங்கி போன குடலை விரித்து கொடுக்குங்கிறான். widen விரித்தல்ல பேரு. widen அகலமாக பெரிதாக. widen and remove the blockages. விரித்து கொடுத்து உள்ளே இருக்க அடப்புகளை நீக்கி விடுகிறது. அப்புறம் கொழுப்பை நீக்கிறதுன்னு அர்த்தம். என்னது? கொழுப்பு படிஞ்சிருக்கிறத நீக்கி விட்டுறது அப்படின்னு நோபல் பரிசு வாங்கிட்டாரு. காய்கறி தின்னு பழத்து தின்னு சொல்றதுக்கு நோபல் பரிசு. இதை விட வெக்கமான சூடு சொன்னா எவனுக்கு கிடையாதுன்னு கேட்கறான். அவன் கொடுத்துரு அமெரிக்கார ஸ்வீடன்கார தான் கொடுத்துருக்கான். காய்கறி தின்னு ஒழுங்கா பேல்டான் இருக்க. என்னது? அட தற்கொலை முண்டங்களா, என்னது? தற்கொலை முண்டம். முதலமைச்சரே தற்கொலை முண்டமா தான் இருக்கிறான். இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சர் தற்கொலை முண்டங்கள் தான். என்னது? அப்ப குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும்? பழங்கள் தான் கொடுக்கணும். கீரை கடைஞ்சு கொடுக்கணும். அப்படி கொடுக்க சொல்லி நோபல் பரிசே இருக்குது. என்னது? அப்புறம் என்ன? வெங்காயத்துக்கு முட்டைய வேக வச்சு ஊட்டுறாங்க, சோறு ஊட்டுறாங்க, இட்லி ஊட்டுறாங்க, ரசஞ்சாதம் ஊட்டுறாங்க. அப்புறம் தின்னு போட்டு எங்க போறீங்க? கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க இல்லங்க, அங்கதான் போகுது. அங்க போகுது. அப்புறம் அப்ப நீங்க அறிவியல் அப்ப அறிவியல் படி நடக்கிறதும் இல்ல, தத்துவத்துப்படி நடக்கிறது. அப்ப என்ன பண்ணி போய் இருக்கிறீங்க? விபச்சாரிகள் மாதிரி சுத்திட்டு இருக்கு. என்னது? விபச்சாரிகள் கூட சுத்தி கொண்டு அப்புறம் அங்க என்ன பண்ற? அறுவை சிகிச்சை பண்ணுவான். ஒழுக்கா அதான் சொல்லுவாங்க, அடியாத மாதிரி படியாது. கடைசியில எங்க பண்ணா அவன் அடிச்சு கொண்டு போடுறான். அடிச்சு நீ ஆட்டம் போடுற, அவன் பணத்தை உனக்கு கொண்டே போடுறான். அவ லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கான். லைசன்ஸ் கில்லர். நீ செத்து போனேன்னா யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேட்டா அவரு ஒரே பதில், அவருக்கு எல்லாம் பண்ணணும், அவர் இயற்கையாகவே இம்யூனிட்டி இல்லாதனால அந்த குழந்தை செத்து போச்சு சொல்லிடுவான். ஒன்னும் வாயை மூடிட்டு கம்முன்னு வரணும். 50 லட்சத்தை கட்டி போட்டு பணத்தை தூக்கிட்டு எடுத்துட்டு வந்துட வேண்டியது. ஏன் அப்படின்னா இத 16 வயசுல செய்ய வேண்டியதுல நீங்க 45 வயசுல செய்யறீங்க. அவர் 40 வயசுல பண்றாரு, நான் 40 வயசுல பண்ணேன். வெங்கடேசன் 55 வயசுல பண்றாரு. எத்தனை? 55ல மானரோசமே வெங்கடேசனுக்கு 55 வயசுலதான் வருது. அவர் எத்தனை வயசு வரையா இருந்தாரு? அது 85 வரை 82 வரைக்கும் இருந்தாரு. அதுக்கப்புறம் முக்தி தான். சரியா? அப்போ இதான் அடிப்படை. இதை பத்தி நம்ம மறுபடியும் இரவு 8 மணிக்கு பேசலாம். நன்றி.